சிவா அயலி சீரியல்லேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சிவாவும் அயலியும் பார்த்தோம்னா எப்படியாவது சாந்தியை நம்ம அழைச்சிட்டு வந்து திருன்னு சொல்லிட்டு அவங்க மும்மரமாக அந்த இதில் வந்து இறங்கவும் இங்கே பார்த்தோம்னா இந்திராணி ரொம்பவே வந்து பதட்டத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ உதய பெருமாளும் அவங்களுக்கு என்ன பண்ணதுன்னே தெரியல. நம்ம சிவா அயலியை தான் நம்பிட்டு இருக்கிறோம், ஆனால் என்ன நடக்க போதோ தெரியல, அவங்க என்ன பண்ண போகிறாங்களோ தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ செல்வநாயகி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இந்திராணி கிட்ட, இங்கே பாரு இந்திராணி, நீ ரொம்ப அவங்க மேலே நம்பிக்கை வச்சு இருக்க, அது எவ்வளோ பெரிய தப்பாக போது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இப்போ இந்திராணி வந்து என்ன சுற்றி சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும்போது, ஆமாம் என்ன இருந்தாலும் சரிதான், நீ வந்து லைவ்ல இந்த மாதிரிக்கு டெலிகாஸ்ட் பண்ண போறேன்னு சொல்லிட்டு நீ வந்து சொல்லியிருக்க கூடாது. இவங்கள நம்பி அவங்க மட்டும் ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்றதுக்கு, உங்க சித்தப்பாக்கு இருக்கிற கொஞ்ச நெஞ்ச மானத்தையும் நீ வாங்குறதுக்காக இதெல்லாம் பண்ண போறியே என்ன அப்படிங்கவும் உடனே இந்திராணி சொல்றாங்க, இங்க பாருங்க சித்தி, எனக்கு அயலி சிவா மேல அவ்வளவு தூரம் நான் நம்பிக்கை வச்சிருக்கேன், கண்டிப்பா வந்து அந்த நம்பிக்கையை அவங்க வந்து வீணடிச்சிட மாட்டாங்க அப்படிங்கவும், இல்ல இந்திராணி ஆனாலும் நீ அவளுக்கு வந்து ரொம்ப ஓவரா தான் நீ இடம் கொடுத்துட்டு இருக்கிற, எனக்கு என்னமோ வந்து இது வந்து சரிப்பட்டு வராதுன்னு எனக்கு தோணுது, அதனால இது இப்பவுமே நீ ஸ்டாப் பண்ணிடு அப்படிங்கிறாங்க. உடனே இந்திராணி வந்து சித்தி நீங்கள் என்ன சித்தி பேசிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் இந்திராணி, ராத்திரி லைவ்ல இந்த மாதிரிக்கு ஒரு பேச போறாருன்னு சொல்லியிருக்கிறீங்க, அப்போ நம்ம வந்து அசிங்கப்படுறதுக்கு பதில் இப்பவுமே நீ ஸ்டாப் பண்ணிட்டா நல்லா இருக்கும் அப்படிங்கும்போது உடனே வந்து இந்திராணி சொல்றாங்க, சித்தி நீங்கள் இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்காதீங்க, எனக்கு அவங்க மேலே நம்பிக்கை இருக்குது, அவங்க மேலே வச்ச நம்பிக்கையில் தான் அந்த மாதிரிக்கு நான் வந்து டெலிகாஸ்ட் பண்ண போறேன்னு நான் வந்து சொல்லியாச்சுது, அதனால இதுக்கு மேலே நீங்கள் எதுவும் பேசாதீங்க அப்படிங்கும்போது உடனே உதய பெருமாள் கிட்ட செல்வ நாயகி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, ஆமாங்க நான் எதை பேசினாலும் சரிதான், என் வாயை மூடுறதுக்காகவே இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கீங்க, ஆனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து அசிங்கப்பட தான் போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உதய பெருமாள் வந்து தயவு செய்து நீ பேசாமல் இருக்கிறீ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இப்போ இந்திராணி வந்து, சித்தி எதுக்காக நீங்கள் இந்த மாதிரிலாம் குழப்பத்தை உண்டாக்கிட்டு இருக்கிறீங்க, அயலி சிவா வெளியே போயிருக்கிறாங்களா, கண்டிப்பாக வந்து அவங்க ஏதாவது ஒரு ஆதாரத்தோடு தான் வருவாங்க, இந்த பிரச்சனைக்கு இன்னைக்கே இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சே தீரணும், அப்படி மட்டும் நம்ம செய்யலன்னு வச்சுக்கிடுங்களேன், நம்ம குடும்பத்தார் மேலே இருக்கிற அந்த வீண் பழிசுமையை நம்ம எப்படி தான் நம்ம போக்குறது, அது மட்டும் இல்லாமல் இது நம்மளுக்கு ஒரு பிளாக் மார்க் மாதிரி தானே நம்ம குடும்பத்துக்கு இருக்குது, அதனால தான் நான் சொல்கிறேன் அயலி சிவா நம்மளுக்காக தானே வந்து ஆதாரத்தை தேடிட்டு வரேன்னு போயிருக்கிறாங்க, அவங்க இந்த அளவுக்கு சொல்லியிருக்காங்கன்னா கண்டிப்பாக வந்து அவங்க எதுவுமே ஆதாரம் இல்லாமல் அவங்க சொல்ல மாட்டாங்க, அதனால எனக்கு அவங்க மேலே நம்பிக்கை இருக்குது, நீங்கள் தயவு செய்து கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லவோ அடுத்து பார்த்தோம்னா செல்வநாயகி வந்து எல்லாரும் அவங்க மேலே நம்பிக்கைன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்களே, இன்னைக்கு அதெல்லாம் சோழி முடிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு திட்டிக்கிட்டே போகவும் அப்போ ரித்திகாவும் சொல்கிறாங்க, ஆமாத்த ஆனாலும் அன்னைக்கும் சரி மாமாவுக்கும் சரி அவங்க மேலே ரொம்ப தான் நம்பிக்கை வச்சு பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கோவத்தோடு திட்டவும் அடுத்து பார்த்தோம்னா கபிலன் வந்து சாந்தி இருக்கிற இடத்துக்கு ஓடோடி வராங்க. அப்போ உடனே வந்து சாந்திக்காக வந்து 4-5 பேரை காவலுக்கு வச்சிருக்கிறாங்க வர்மா. அப்போ அவங்க வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க, என்ன கபிலா என்னாச்சு அப்படிங்கும்போது, டேய் நம்ம இருக்கிற இடம் அதிகாரிகளுக்கெல்லாம் தெரிஞ்சு போச்சுது, அதனால சாந்தியை நம்ம வேற இடத்துக்கு மாற்றணும் அப்படிங்கிறாங்க. என்ன கபிலான்னு சொல்லிட்டு இருக்கிற, அப்படி ஏதாவது இருந்தாக்கி வர்மா சார் நம்மளுக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பாரு அப்படிங்கும்போது, இங்கே பாரு அதெல்லாம் எனக்கு தெரியாது, நம்ம இருக்கிற இடம் இங்கே தெரிஞ்சு போச்சுது, அதனால இப்போ வந்து நம்ம சாந்தியை நான் அழைச்சிட்டு போகிறேன், நான் போனதுக்கு அப்புறமா நான் லொக்கேஷனை ஆன் பண்ணுறேன், அந்த இடத்துக்கு நீங்களும் வந்துருங்க அப்படின்னு சொல்லவும் அப்போ எவ்வளோ அவங்க தடுக்கிறாங்க, வர்மா சாருக்கு தெரியாமல் இப்படி நம்ம கூட்டிட்டு போறது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா, அப்படின்னா அவரே நம்மளுக்கு இன்ஃபார்ம் பண்ணி சொல்லியிருப்பார்ல அப்படிங்கும்போது நான் அவளை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாந்தியை கூப்பிடுறதுக்காக வரவும் இப்போ சாந்தி வந்து இப்போ நம்ம எங்க போறோம் அப்படின்னு கபிலன்ட்ட கேட்கும்போது, அதிகாரிகள்லாம் நம்ம இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டாங்க, அதனாலதான் நம்ம வேற இடத்துக்கு போனோம் அப்படிங்கும்போது, என்னங்க இப்படி பேசிட்டு இருக்கிறீங்க, நான் வேற பொய் சொல்லி வச்சிருக்கிறேன், இதனால என்னுடைய உயிருக்கு ஏதாவது ஆபத்து வருமா, எனக்கு ஏதாவது பிரச்சனை வருமா அப்படிங்கும்போது, அப்படிலாம் வரக்கூடாதுன்னு சொல்லி தான் உங்களை இந்த இடத்த விட்டு நான் வந்து கூட்டிட்டு போறேன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கபிலன் பார்த்தோமா அவங்க வந்து சாந்தி அழைச்சிட்டு போறாங்க. இங்க பார்க்கும்போது வந்து வர்மாவோட ஆட்கள் உடனே வர்மாவுக்கு ஃபோன் பண்றாங்க, இந்த மாதிரி கபிலன் வந்து சாந்தி அழைச்சிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே வர்மா அதிர்ச்சி அடைகிறாங்க, என்னடா சொல்லிட்டு இருக்கிறீங்க, அவன் அழைச்சிட்டு போயிட்டான் அப்படிங்கும்போது, ஆமாம் சார் நான் எவ்வளோ தடுத்து பார்த்தேன், ஆனாலும் வந்து கபிலன் கேட்காம சாந்தியை வேற ஒரு இடத்துக்கு நான் அழைச்சிட்டு போறேன்ட்டு போயிட்டான், இப்போ என்ன பண்ணுறதுக்கோ தெரியல அப்படிங்கும்போது உடனே வர்மா வந்து பயங்கரமாக கபிலன் மேலே கோவப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க, அவன் ஒன்றை மட்டும் ஏமாத்தலடா என்னையை சேர்த்து ஏமாற்றி இருக்கிறான், அவன் வேற ஏதோ திட்டம் வச்சு தான் அந்த சாந்தியை அழைச்சிட்டு போயிருக்கிறான், அவனை சும்மா விடக்கூடாது, அவனை பிடிங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்ததான் அங்கே பார்த்தோம்னா வந்து அவங்க சிவாவும் அதுக்கப்புறமா செலின்னு எல்லாருமே வந்து மோனிகாவை பார்க்க போயிட்டு அவங்க மோனிகா கிட்ட இருந்து அவங்க சாந்தியோட ஃபோன் நம்பரை வாங்கிட்டு வந்துருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த சாந்தியோட ஃபோன் நம்பரை வச்சு சாந்தி எங்கே போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிக்னலை வச்சு அவங்க கண்டுபிடிச்சிருந்தாங்க. அப்போ கபிலனும் சாந்தியும் காரில் வந்துட்டு இருக்கவும் அவங்க காரை வழிமறிச்சு சிவா அவங்க டீம் எல்லாருமே இறங்கி அவங்க கூட உள்ள ஆட்கள்லாம் போட்டு அடின்னு அடிச்சு அதுக்கப்புறம் பார்த்தோம்னா சாந்தியை கபிலன்ட்ட இருந்து மீட்டை கொண்டுட்டு வந்துருந்தாங்க. கபிலன் பார்த்தோம்னா அடி வலி தாங்க முடியாமல் அவங்க கீழே விழுந்து கிடக்குறாங்க, ஐயோ சாந்தியை வந்து அழைச்சிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்ததான் அங்கே பார்த்தோம்னா டைம் ஆகிட்டே இருக்குது. அப்போ அயலி வந்து இந்திராணி
இந்திராணி கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க. அண்ணி நீங்கள் கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக சிவா வந்து ஆதாரத்தோட வருவார் அப்படிங்கும்போது, ஆமாம் அங்கே டைம் ஆகிட்டே இருக்குது, இதில் ஆதாரத்தோட வரப்போறானா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அவ்வளோதான் நம்ம குடும்பமான மரியாதை எல்லாம் போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சிவா பார்த்தோம்னா கரெக்டாக சாந்தியை அழைச்சிட்டு வந்துருந்தாங்க. சாந்தியை அழைச்சிட்டு வரும்போது அவங்க சிவா வந்து சொல்லியிருந்தாங்க, அங்கே பாருங்க ஒழுங்கு மரியாதை நீங்கள் உண்மையை சொல்லலன்னு வச்சுக்கிட்டுங்களேன், அதுக்கப்புறமா உங்களை நான் எங்கே சேர்க்கணுமோ அங்கே கொண்டு சேர்த்துருவேன் அப்படின்னு சொல்லவும், இதுக்கிட்டதுமே ஐயோ அப்படிலாம் செஞ்சிடாதீங்க, நான் உண்மை வந்து நான் சொல்லியிருந்தேன் அப்படின்னு அவங்க சாந்தி வரவும், அடுத்து பார்த்தோம்னா அவங்க வந்து உதய பெருமாள்கிட்ட வந்து சாந்தி வந்து மன்னிப்பு கேட்குறாங்க. சார் நான் அவங்கள முன்ன பண்ண பார்த்தது கூட கிடையாது, ஆனால் என்னை இந்த மாதிரிக்கு பேச சொல்லி என்னை மிரட்டினாங்க, அதனால தான் நானும் வந்து உங்களை இந்த மாதிரிக்கு தப்பாக சொல்லிட்டு அப்படிங்கவும், இதை கேட்டதுமே இந்திராணி வந்து ரொம்பவே கோபத்தோட சாந்திக்கிட்ட வராங்க. நீங்கள் பாட்டுக்கு சொல்லிட்டு போயிட்டீங்களே, ஆனால் அதுக்கப்புறம் இங்கே என்ன நடக்கும்னு சொல்லி நினச்சி பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், இப்போ நீங்கள் உண்மையை போட்டு நீங்கள் உடைக்கிறீங்களா இல்லைன்னா வந்து உங்களை நான் கைது பண்ண சொல்லட்டும் அப்படிங்கும்போது, ஐயோ அப்படிலாம் நீங்கள் சொல்லிடாதீங்க மேடம், நான் இப்பவுமே நான் உண்மையை போட்டு நான் சொல்லிடுறது அப்படிங்கவும், அடுத்து பார்த்தோம்னா வந்து சாந்தி வந்து அவங்க லைவ் டெலிகாஸ்ட்ல அவங்க உண்மையை சொல்லியிருந்தாங்க. உதய பெருமாளை இது வரைக்கும் நான் பார்த்தது கூட கிடையாது, அவருக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது, ஆனால் என்னை மிரட்டி இந்த மாதிரிக்கு வருமா தான் என்ன சொல்ல சொன்னாரு, அதுக்காக தான் நான் சொன்னேன் அப்படின்னு எல்லா உண்மையும் போட்டு சொல்லவும், இதை கெட்டதுமே உடனே வந்து செல்வன் ஆகியும் ரித்திகாவும் நினைக்கிறாங்க. ஐயோ என்னது நடக்கக்கூடாதுன்னு சொல்லி நினைச்சோமோ அது இந்த சிவாவால நடந்து போச்சுது, இன்னும் இவங்க ரெண்டு வரையும் கையில பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்ப ரித்திகாவும் சொல்றாங்க, அத்தை இந்த சிவாவும் அயலியும் வந்து சாந்தியை அழைச்சிட்டு வந்து இந்த மாதிரிக்கு எல்லா உண்மையும் போட்டு உடைச்சிட்டாங்களே, இப்போ என்ன பண்றதுக்கு தெரியல, இதனால இப்போ இவங்களுக்கு இந்த வீட்டில் ரொம்பவே மரியாதை ஆயிருமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அடுத்ததாக பார்த்தோம்னா வந்து கபிலன் அங்கேருந்து ஓடோடி வராங்க. ஓடோடி வந்து இங்கே பார்க்கும்போது எல்லாமே வந்து முடிஞ்சு போச்சுது, அதாவது உதய பெருமாள் எந்த தப்புமே இல்லைன்னு சொல்லிக்கிட்டு அவங்க வந்து லைவ்ல டெலிகாஸ்ட் பண்ணனால எல்லா உண்மையும் வந்து தெரிஞ்சு போச்சுது. உதய பெருமாளுக்கும் சாந்திக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாதுன்னு சொன்னதுனால உதய பெருமாள் வந்து ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. இப்போ கபிலன் வரக்கூடிய கரெக்டான நேரத்தில் உதய பெருமாள் பார்த்தோம்னா சிவாவை கட்டுப்பிடிச்சு அவங்க கண் கலங்கிட்டு இருக்கவும், இதை கபிலன் பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ எது நடக்கக்கூடாதுன்னு சொல்லி நம்ம நினச்சோமோ அது நடந்து போச்சுத, இந்த மாதிரிக்கு வந்து சாந்தியை அழைச்சிட்டு வந்தாக்கி இப்படி தான் நடக்கும்னு தெரிஞ்சனால தானே நான் சாந்தியை வந்து அந்த இடத்துலேருந்து நான் மாற்றினேன், ஆனால் கடைசியில் இந்த மாதிரிக்கு நடந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கபிலன் வந்து எரிச்சலோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. உடனே வந்து சிவா வந்து இதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்கவும், அப்போ இந்திராணி வந்து சொல்கிறாங்க, பார்த்தீங்களா சித்தி நீங்கள் சிவா அயிலே போட்டு திட்டினீங்களே, இப்போ தெரிஞ்சிச்சா அவங்க எப்பேற்பட்ட பிரில்லியண்டாக ஒரு காரியத்தை அவங்க பண்ணியிருக்கிறாங்கன்னு, அவங்க மட்டும் சாந்தியை அழைச்சிட்டு வந்து உண்மையை சொல்ல வைக்கலன்னா இன்னும் நம்ம குடும்பத்தை பற்றி இன்னும் ரொம்பவே மோசமாக திட்டுவாங்க, அது மட்டும் இல்லாமல் இதனால நம்ம குடும்பத்துக்கு எவ்வளோ கெட்ட பேர் வந்துச்சுது, ஆனால் அது எல்லாத்தையும் சிவா எலியால தானே இப்போ போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், இதை கேட்டதுமே உடனே வந்து அவங்க செல்வன் நாயகி வந்து ஏற்கனவே தலைமலை தூக்கி வச்சு ஆடிட்டு இருப்பான் அந்த இந்திராணி சிவா எலியும், இனிமேல கேட்க வேண்டாம் இதில் இவர் வேணும்னா இப்படி இருந்து பண்ணிட்டு இருக்காரு, அவனை கெட்டி பிடிச்சி கண்கலங்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அப்போ கபிலன் வந்து ஓடோடி வந்து சிவாவோட சட்டையை பிடிக்கிறாங்க. பிடிச்சதுமே உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா சாந்தியை வந்து நீ அழைச்சிட்டு வந்திருப்ப அப்படிங்கும்போது, என்னடா சொல்லிட்டு இருக்கிற, சாந்தியை அழைச்சிட்டு வந்தனால தானே உண்மையெல்லாம் நம்மளுக்கு தெரிய வந்துச்சு அப்படிங்கும்போது, நான் தான் சாந்தியை அழைச்சிட்டு வந்தேன், என்கிட்ட இருந்ததை இவன் அழைச்சிட்டு வந்தேன் அப்படின்னு கபிலன் சொல்லவும், இது கட்டதுமே இந்திராணி வந்து பாக்குறாங்க, என்ன கபிலா நீ உளறிட்டு இருக்கிற, சாந்தியை நீ அழைச்சிட்டு வந்தேன் அப்படிங்கும்போது, ஆமாக்கா நான் தான் சாந்தியை வந்து அழைச்சிட்டு வந்து நம்ம அப்பாவை காப்பாத்துறதுக்காக நான் அழைச்சிட்டு வந்தேன், ஆனா என்கிட்ட இருந்து சண்டை போட்டு தான் அந்த சாந்தியவும் அழைச்சிட்டு வந்தேன் அப்படிங்கும்போது, உடனே இந்திராணி கேட்டுட்டு இருக்கிறாங்க, ஆமா சாந்தி இருக்கிற இடம் உனக்கு எப்படி தெரிஞ்சிச்சு அப்படின்னு கபிலன்ட்ட கேட்கவும், இது கிட்டதுமே கபிலன் வந்து பதில் சொல்ல முடியாம திணற ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்ப செல்வன் நாயகி வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க, ஆமா இந்திராணி நீ கபிலனை கேட்கிறியே, இவனுக்கு எப்படி மட்டும் சாந்தி இருக்கிற இடம் தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், உடனே பார்த்தோம்னா அவங்க செலின் வந்து சொல்றாங்க, எங்க பாருங்க இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த மோனிகா தான், அதனாலதான் நானும் சிவாவும் மோனிகாட்ட போய் சாந்தியோட ஃபோன் நம்பரை வாங்கி அந்த நம்பரை வச்சு சிக்னல் வச்சு தான் நாங்கள் கண்டுபிடிச்சோம் சாந்தி அப்படின்னு சொல்லவும், இதை கெட்டதுமே செல்வன் நாய்க்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ இந்திராணி சொல்லிட்டு இருக்கிறாங்க, பார்த்தீங்களா சித்தி இப்போ இதுக்கு உங்களுக்கு பதில் கிடைச்சிருச்சுதா, ஆனால் கபிலனுக்கு எப்படி தெரியும் சாந்தி இருக்கிற இடம் அவனுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவோ, கபிலனுக்கு என்ன பண்ணுதுன்னு தெரியல. ஐயோ இப்படி அக்கா வந்து நம்மளை மடக்கு கேள்வி கேட்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கபிலன் வந்து அப்படியே திருன்னு முழிச்சிட்டு இருக்கவும், என்ன கபிலா நான் கேட்டதுக்கு நீ பதில் சொல்லவே இல்லை அப்படிங்கும்போது, உடனே செல்வன் நாய்க்கு வந்து எப்போ பார்த்தாலும் என் பையனை பற்றி சந்தேகப்படுறதே உனக்கு வேலையாக போச்சுது, நீ சிவாவை இந்த மாதிரிக்கு நல்ல பேர் வாங்குறதுக்காக கபிலனும் உன் தம்பி அவனை போய் இந்த மாதிரிக்கெல்லாம் எனக்கு கேள்வி கேட்டுட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செல்வன் நாய்க்கு இந்த மாதிரிக்கு கபிலனுக்காக சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இங்கே பார்க்கும்போது சிவா வந்து உதய பெருமாள் தாங்கிட்ட எந்த அளவுக்கு வந்து இப்படி நடந்துக்கிட்டாங்கன்னு நினச்சி அவங்க சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. கபிலனுக்கும் வர்மாவுக்கும் சம்மந்தம் இருக்கிற விஷயத்த வந்து இந்திராணி கண்டுபிடிப்பாங்களா, அது மட்டும் இல்லாமல் வர்மாவோட முழு கோவமும் இப்போ கபிலன் பக்கம் தான் திரும்பி இருக்குது, இதனால கபிலனை உயிரோட விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு திட்டம் போடுறாங்க. இதனால கபிலன் என்னதான் இருந்தாலும் தன்னுடைய தம்பி அப்படின்னு சொல்லிட்டு சிவா வந்து கபிலனை வர்மா கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்காக முழு முயற்சியில் இறங்குவாங்க. அடுத்தடுத்து எல்லாம் நடக்க போகுதுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.